மருமகளே இங்க வா. சொல்லுங்க. சரி, அவன் கிளம்பணுங்கிறான். அவன் வேலைக்கு போகணும்ல. என்ன சமைச்ச? சாப்பாடு செஞ்சு வச்சுட்டியா காலையில? எல்லாம் ரெடி பண்ணிட்டாத்தா. சரி, அவன் வந்தோடனே அவனை சாப்பிட கொடுத்துட்டு அனுப்பிச்சுடுவான் அவனை வேலைக்கு. நான் எடுத்து வச்சிருக்கேன்டா. சரி போ. சரி அம்மா எனக்கு வந்து ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா. சரி அம்மா. சாப்பிட்டியா? ஐயோ அம்மா டைம் ஆச்சு, நான் போகிற வழியில் ஏதாச்சும் பார்த்துக்குறேம்மா. ஐயோ இருப்பா, சாப்பிட்டுட்டு போப்பா. ஐயோ என்னம்மா டைம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன போங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. சரி சரி சீக்கிரம் எது தூக்கி சொல்லுங்கள், நேரம் ஆகுது, நான் சாப்பிட்டு கிளம்புறேன். சரி சரி, என்னம்மா செஞ்சிருக்க அவனுக்கு? சாம்பார் சட்னி தான்டா. சரிப்பா, சாப்பிடு போ. சரி சரி கூட்டு போமா, சாப்பிட்டுட்டோம். சரி 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 சாப்பிட்டு கிளம்புறேம்மா. போ. சரிம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டு மாத்திரைலாம் போடுங்க, உடம்பு பார்த்துங்க. சரியாம்மா, போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா, நான் சாப்பிட்டேன், நான் கிளம்புறேன். சரி போயிட்டு வரோம். சரிம்மா போய்ட்டுமா, பாய்மா. ஓகேம்மா ஓகேம்மா. நீ சாப்பிடலையா? எனக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் வேணாம்மா, எனக்கு ஒன்றும் பசிக்கல, அதனால எனக்கு வேண்டாம். என்னம்மா கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. இப்பதான் உங்க அண்ணனையும் சாப்பிட்டு போப்பான். இல்ல டைம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் பாரு வீட்டில் சாப்பிடுவோம். நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டாப்ல. அவன் சாப்பிடுவான், அவனுக்கு பிடிக்கும். யார் அந்த இட்லியும் அந்த சட்னியும் அந்த சாம்பாரும், அதை வைக்கிற சாம்பார் தண்ணி மாதிரி வச்சுருக்கோம். அந்த இட்லி செவுத்தில் அடித்தா திருப்பி வரும். அந்த இட்லி சட்னி சாம்பார்லாம் எனக்கு வேணாம்ப்பா. இப்போ போய் கிச்சனில் போய் பார்த்துட்டு வந்துட்டு என்ன சமைச்சிருக்காங்கன்னு அப்புறம் என்ன குறை பேசுகிற? உங்கள் அண்ணி நல்லா சமைக்கணும் தானே கிச்சனில் போய் பார்த்துட்டு வர, அப்புறம் என்ன குறை பேசிட்டு இருக்க? நல்லா சமைக்கணும்லாம் ஒன்றும் பார்க்கல, நான் நல்லா சாப்பிடணுமே என்ன தான் செஞ்சுருக்குன்னு பார்க்க போனேன். அங்கே பார்த்தா இட்லி என்னடானா அந்த இட்லி துணி விட்டு வெளியில் வர மாட்டேங்குது. சாம்பார் ஊற்றினா ஓடுற மாதிரி இருந்துச்சு. பார்த்துட்டு பயந்துக்கிட்டு நான் வந்துட்டேம்மா. எனக்கு வேணாம், நீங்கள் வேணாம், அதெல்லாம் ஊற்றி நல்லா கரைச்சி மடமடன்னு கிளாஸில் ஊற்றி குடிங்க. ஐயோ சட்னி எனக்கு வேணவே வேணாம்மா. அந்த சட்னியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே காரத்தை போட்டு வச்சுருப்பா. ஒன்றுமே இருக்காது அந்த தேங்காய் சட்னியில், காரம்தான் இருக்கும். அவள் அரைக்கிற சட்னியும் அவளும் மூஞ்சி மாதிரி. எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, போங்கம்மா. சரி விடு, நீ ஒன்றும் ரொம்ப சலிச்சுக்காத. எங்களுக்கு சாப்பாடு மிச்சம்ப்பா. வா மருமகளே, நம்ம போய் நல்லா திருப்தியா இட்லி சட்னி சாம்பார் அப்புறம் பொடி வேற நேற்று அரைச்சி வரைச்சி வச்சிருக்க, அதெல்லாம் போட்டு நீங்க சூப்பரா சாப்பிடலாம். நீ காஞ்சி கடை எங்களுக்கு என்ன இல்ல. அப்புறம் மதியானம் வந்து பசிக்குது என்ன செஞ்சிருக்கீங்கன்னு வருவல்ல, அப்ப போய் அந்த காஞ்சி போயிடும் இட்லி. அப்ப அந்த காஞ்சி இட்லி சாப்பிடு போ. சரி சரி, நீங்கள் போய் அந்த இட்லியே சாப்பிடுங்கம்மா. அதை பற்றி எனக்கெலாம் ஒன்றும் கவலை கிடையாது. நான் ஆர்டர் போட்டிருக்கிறேன், எனக்கு இப்போ வந்துடும். நான் போய் சாப்பிட்றேன். ஓகே திருத்தவே முடியாது. அப்புறம் கட்டி கொடுத்தா என்ன இப்படிதான் போய் குழந்தைன்னே தரல. ஏய் அண்ணி, என்ன பேசுகிற அண்ணி? என்னங்க நீ என்ன அப்படி நான் இல்லைன்னு நினச்சிட்டு பேசுகிறீங்களா? நான் இங்கே தான் நிற்கிறேன். நீங்கள் சுட்ட இட்லி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் எவ்வளோ தேவலாம். நீங்களாம் இன்னொரு வீட்டில் வந்து இங்கே பிழைக்கும் போது நான் போய் இன்னொரு இடத்துல பிழைக்க முடியாதா என்ன? உங்களை விட நான்லாம் திருத்தமாக தான் செஞ்சுக்குவேன். அதனால் நீங்கள் என்னை குறை பேசுறதை விட்டுட்டு நல்லா பஞ்சு மாதிரி இட்லி சுட்டு நல்லா சூப்பராக சட்னி சாம்பார்லாம் செய்ய கற்றுக்கங்க. அப்புறம் வந்து என்னை குறை பேசுங்க இன்னொரு இடத்துக்கு நான் போய் செய்கிறத பற்றிலாம். சரியா நீ? நான் செஞ்சிருவேன். ஆனால் இதான் சாக்குன்னு நீங்கள் உட்காந்துக்கிட்டு நல்லா 10 இட்லி சாப்பிடுவீங்க. அப்படிதான் செய்வேன். செய்யும் போதே வந்து உட்காந்துக்குவீங்களே நீங்களாம். அப்படிப்பட்ட ஆள் தானே நீங்களாம்.